அப்பத்தை ஆசீர்வதித்தல் திருவிருந்து ஜெபங்கள். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த அப்பத்தில் பங்கெடுக்கிற அவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்கள் உம்முடைய குமாரனுடைய சரீரத்தை நினைவு கூறுதலை புசிக்கவும் அவருடைய ஆவியை அவர்கள் எப்பொழுதும் தங்களுடனே கொண்டிருக்கும்படி உம்முடைய குமாரனுடைய நாமத்தை தங்கள் மீது எடுத்துக்கொள்ளவும் அவரை எப்பொழுதும் நினைவு கூறவும் தங்களுக்காக கொடுத்திருக்கிற அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளவும் மனம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்ற நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம். ஆமென். தண்ணீரை ஆசீர்வதித்தல். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த தண்ணீரை பானம் பண்ணுகிற அவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்களுக்காக சிந்தப்பட்ட உமது குமாரனுடைய இரத்தத்தை நினைவு கூறுதலை அவர்கள் இதை செய்யவும் அவருடைய ஆவியை அவர்கள் தங்களுடனே கொண்டிருக்கும்படி அவர் எப்பொழுதும் நினைவு கூறுகிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் அவர்கள் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். Blessing on the bread sacrament prayer. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this bread to the souls of all those who partake of it, that they may eat in remembrance of the body of thy Son, and witness unto thee, O God, the eternal Father, that they are willing to take upon them the name of thy Son, and always remember him and keep these commandments which he has given them, that they may always have spirit to be with them. Amen. Blessing on the water. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this water to souls of all those who drink of it, that they may do it in remembrance of blood of thy Son, which was shed for them, that they may witness unto thee, O God, the eternal Father, that they do always remember him, that they may have spirit to be with them. Amen. மத்தேயு 6 அதிகாரம் 9 முதல் 13 வரை. Matthew chapter 6 verse 9 to 13. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore pray ye, Our Father which art in heaven, hallowed be thy name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. Thy kingdom come, thy will be done on earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day our daily bread. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us what debts as we forgive what debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீங்கன்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென் என்பதே. And lead us not the temptations, but deliver us from the evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. Philemon chapter 1 verse 1 to 25. பிலமோன் 1 அதிகாரம் 1 முதல் 25 வசனம் வரை. வசனம் 1. கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் கட்டப்பட்டவனாய் இருக்கிற பவுலும் சகோதரனாகிய தீமோத்தேயும் எங்களுக்கு பிரியமுள்ளவனும் உடன் வேலையுமாய் இருக்கிற பிலமோனுக்கு, Paul, a prisoner of Jesus Christ, and Timothy, your brother, and to the Philemon, who are dearly beloved and fellow laborers. வசனம் 2. பிரியமுள்ள அபிபியாருக்கும் எங்கள் உடன் போர்சேவர்களாகிய அர்கியாவுக்கும் உம்முடைய வீட்டிலே கூடி வருகிற சபைக்கும் எழுதுகிறதாவது. And to your beloved Abavia and the approachables, you are the follow shielder, and to the church in the day house. வசனம் 3. உம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. Grace to you and peace from God, you are the Father, and the Lord Jesus Christ.
வசனம் 4. கர்த்தராகிய இயேசுவினிடத்திலும் எல்லா பரிசுத்தவான்களிடத்திலும் உள்ள உம்முடைய அன்பையும் உம்முடைய விசுவாசத்தையும் நான் கேள்விப்பட்டு I think my God making maintenance of thee always in my prayers. வசனம் 5. என் ஜெபங்களில் உம்மை நினைத்து இப்பொழுதும் என் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செய்து hearing of the love and the faith which thou hast towards the Lord Jesus and towards all saints. வசனம் 6. உங்களில் உள்ள சகல நன்மையிலும் தெரியப்படுத்துகிறதுனால் உம்முடைய விசுவாசத்தின் அந்யோன்யமும் கிறிஸ்து இயேசுவுக்காக பயன்பட வேண்டுமென்று வேண்டுதல் செய்கிறேன். That the communications of the faith may become afflicted by the acknowledging of the every good things which is in you in the Christ Jesus. வசனம் 7. சகோதரனே, பரிசுத்தவான்களுடைய உங்கள் உள்ளங்கள் உம்மாலே இளைப்பாறினபடியால் உம்முடைய அன்பிலே மிகுந்த சந்தோஷமும் ஆறுதலும் அடைந்திருக்கிறோம். For we have the great joy and the consolation in the love, and because the Apollos have the saints have the refreshed by the brother. வசனம் 8. ஆகையால் பவுலாகிய நான் முதிர் வயது உள்ளவனாகவும் இயேசு கிறிஸ்துவ நிமித்தம் இப்பொழுது கட்டப்பட்டவனாகவும் இருக்கிறபடியால் wherefore to God I might be much bold in Christ to the endure the that which is an convenient. வசனம் 9. நீ செய்யத்தக்கதை உமக்கு கட்டளையிடும்படிக்கும் கிறிஸ்துவுக்குள் நான் துணித்தக்கவனமாய் இருந்தாலும் அப்படியே செய்யலாம். அன்பு நிமித்தம் மன்றாடுகிறேன். Hate for love is said, I with be such the being such an one as the poor the again and the now also a prisoner of the Jesus Christ. வசனம் 10. என்னவென்றால் கட்டப்பட்டு இருக்கையில் நான் பெற்ற என் மகனாகிய ஒனேசிமுக்காக உம்மை மன்றாடுகிறேன். I beseech thee for my son Onesimus, who I have the begotten in my bandits. வசனம் 11. முன்னே அவன் உமக்கு பிரயோஜனமில்லாதவன், இப்பொழுதோ உமக்கு எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன். which in time past was to thee unprofitable, but now profitable to thee and to me. வசனம் 12. அவனை நான் உம்மிடத்திற்கு அனுப்புகிறேன். என் உள்ளம் என் உள்ளம் போல் இருக்கிற அவனை நீ ஏற்றுக்கொள்ளும். whom I have the sent again, though and therefore receive him. The reason many whom Apollos. வசனம் 13. விசுவாசத்தின் நிமித்தம் கட்டப்பட்டு இருக்கிற எனக்கு ஊழியம் செய்யும்படிக்கு உமக்கு பதிலாக அவனை என்னிடத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று இருந்தேன். whom I will have the retain with me, that in the standard he might have the ministry unto me in the bandit have the gospel. வசனம் 14. ஆனாலும் நீர் செய்யும் நன்மை கட்டாயத்தினால் அல்ல, மனப்பூர்வமாய் செய்யத்தக்கதாக நான் உம்முடைய சம்மதியில்லாமல் ஒன்றும் செய்ய எனக்கு மனதில்லை. But without and the minds and world I do nothing that they
benefit should not be as it were of the necessity but an willingly. வசனம் 15. அவன் என்றைக்கும் உம்முடையவனாய் இருக்கும்படிக்கும் இனிமேல் அவன் அடிமையானவனாக அல்ல, அடிமையானவனுக்கு மேலானவனாகவும் பிரியமுள்ள சகோதரனாகவும் இருக்கும்படிக்கும் கொஞ்ச காலம் உம்மை விட்டு பிரிந்து போனேனுக்கும். For the perhaps he therefore then departed for a season, that thou and shouldest receive him forever. வசனம் 16. எனக்கும் அவன் பிரியமான சகோதரனானால் உமக்கு சரீரத்தின்படியும் கர்த்தர் கொள்ளும் எவ்வளவு பிரியம் உள்ளவனாய் இருக்க வேண்டும். Not as your servants, but an above your servants, your brethren believed, specifically to me, but how much more unto thee, both in the flesh and in the Lord. வசனம் 17. ஆதலால் நீ என்னை உம்முடனே ஐக்கியமானவனென்றும் எண்ணினால் என்னை ஏற்றுக்கொள்ளுவது போல் அவனையும் ஏற்றுக்கொள்ளும். If thou and cannot me therefore a partner, receive him as a myself. வசனம் 18. அவன் உமக்கு யாதொரு அநியாயம் செய்ததும் உம்மிடத்தில் கடன் பட்டதும் உண்டானால் அதையே எனக்கு கணக்கிலே வைத்து கொள்ளும். If he hate and organize thee, have the forth thee forgot, but and that and many account. வசனம் 19. பவுலாகிய நான் இதை என் சொந்த கையிலே எழுதினேன், நான் அதை செலுத்தி தீர்ப்பேன். நீர் உம்மை தாமே எனக்கு கடனாக செலுத்த வேண்டுமென்று நான் உமக்கு சொல்லி வேண்டியதில்லையே. I Paul and I have written in with many own and hands, I will and reply it, albeit I do not say to thee how thou hast unto me even any ones of besides. வசனம் 20. ஆம் சகோதரனே, கர்த்தருக்குள் மாலே எனக்கு பிரயோஜனம் உண்டாகட்டும். கர்த்தருக்குள் என் உள்ளத்தை இளைப்பாற பண்ணும். He brother let me have the joy of thee in the Lord, refresh my willows in the Lord. வசனம் 21. நான் சொல்லுகிறதிலும் அதிகமாய் செய்வீர் என்று அறிந்து இதற்கு நீர் இணங்குவீரென்றும் நிச்சயித்து உமக்கு எழுதுகிறேன். Having confidence in thee and obedience I owe unto thee, knowing that thou will also do more than I say. வசனம் 22. மேலும் உங்கள் விண்ணப்பங்களினாலே நான் உங்களுக்கு அனுக்கிரகப்படுவேன் என்று நம்பியிருக்கிறபடியால் நான் இருக்கும்படிக்கு ஒரு இடத்திலே எனக்காக ஆயத்தம் பண்ணும். But and with prepare me also all leading for the trust that unto God you are the prayer I shall be given to you. வசனம் 23. கிறிஸ்து இயேசு நிமித்தம் என்னுடன் கூட காவலிலே வைக்கப்பட்டிருக்கிற எப்பிரேயரும் there and salute thee and Epaphras, my fellow prisoners in Christ Jesus. வசனம் 24. உன் உடன் வேலையாளாகிய மார்க்குவும் அரிஸ்தார்க்கும் தோமாவும் லூக்காவும் உமக்கு வாழ்த்துதல் சொல்கிறார்கள். Mercicus, Astrios, Damascus,
Lucas, my fellow laborers. வசனம் 25. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் ஆவியோடு கூட இருப்பதாக. ஆமென். The grace of your Lord Jesus Christ be with you, spirit. Amen. The written from the Rome to Philemons by the one Simeus, a servant. Come follow me. ஜெனிசிஸ் நேரத்தில் 5வது வசனத்தோட ஸ்டாப் பண்ணோம். ஜெனிசிஸ் 18. இன்னைக்கு 18 முடித்து 19 உள்ள என்ட்ரு ஆகும். ஓகே. 5 நான் ஒரு துண்டு ரொட்டியை கொண்டு வந்து உங்கள் இருதயங்களை தேற்றுவேன், அதன் பிறகு நீங்கள் போய்விடுங்கள், அதனால்தான் நீங்கள் உங்கள் வேலைக்காரியிடம் வந்தீர்கள். அதற்கு அவர்கள், நீங்கள் சொன்னபடியே செய்யுங்கள் என்றார்கள். 6 ஆபிரகாம் சாராளிடம் விரைந்து சென்று சீக்கிரமாக 3 படி நல்ல மாவை தயார் செய்து அதை பிசைந்து அடுப்பில் கேக்குகள் சுடு என்றார். 7 ஆபிரகாம் மந்தையிடம் ஓடி ஒரு இளமையான நல்ல கன்றை பிடித்து ஒரு இளைஞனிடம் கொடுத்தான், அவன் அதை சமைக்க விரைந்தான். 8 அவன் வெண்ணெயையும் பாலையும் தான் சமைத்த கன்றையும் எடுத்து அவர்கள் முன் வைத்தான். அவன் மரத்தடியில் அவர்கள் அருகே நின்றான், அவர்கள் சாப்பிட்டார்கள். 9 பில்க்ரோ அவர்கள் அவனை நோக்கி, உன் மனைவி சாராள் எங்கே? அவன், இதோ கூடாரத்தில் இருக்கிறாளே என்றான். 10 அதற்கு அவன், ஜீவகாலம் வரும்போது நான் உன்னிடம் திரும்பி வருவேன், இதோ உன் மனைவி சாராளுக்கு ஒரு மகன் இருப்பான் என்றான். அவருக்கு பின்னால் இருந்த கூடார வாசலில் சாராள் அதை கேட்டாள். 11 ஆபிரகாமும் சாராளும் முதிர்வயதானவர்களாகவும் இருந்தார்கள். அது சாராளுக்கு பெண்களின் வழக்கத்திற்கு மாறாக நின்றுவிட்டது. 12 ஆகையால் சாராள் தனக்குள்ளே சிரித்து, நான் முதிர்வயதான பிறகு எனக்கு மகிழ்ச்சி கிடைக்குமா, என் ஆண்டவன் முதிர்வயதான பிறகும் என்று சொன்னாள். 13 கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நான் முதிர்வயதான ஒரு குழந்தையை பெறுவது உறுதியா என்று சாராள் சிரித்தது ஏன்? 14 கர்த்தருக்கு கடினமான காரியம் ஏதாவது இருக்கிறதா? குறித்த காலத்தில் ஜீவகாலத்தின்படி நான் உன்னிடம் திரும்பி வருவேன். சாராளுக்கு ஒரு மகன் இருப்பான் என்று மறுத்தாள். 15 அப்பொழுது சாராள் பயந்து, நான் சிரிக்கவில்லை என்று மறுத்தாள். அதற்கு அவன், இல்லை, நீ சிரித்தாய் என்றான். 16 பில்க்ரோ அந்த மனிதர்கள் அங்கிருந்து எழுந்து சோதோமை நோக்கி பார்த்தார்கள். ஆபிரகாம் அவர்களை வழிக்கு கூட்டிக் கொண்டு வர அவர்களுடன் சென்றான். 17 அப்பொழுது கர்த்தர், நான் செய்யப்போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனா என்றார். 18 ஆபிரகாம் நிச்சயமாக பெரியதும் வலிமையானதுமான ஜாதியாவார் என்றும் பூமியின் சகல ஜாதிகளும் அவரில் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்றும். 19 கர்த்தர் ஆபிரகாமைக்கு கர்த்தர் சொன்னதைச் செய்யும்படி அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கும் தனக்கு பின் தன் வீட்டாருக்கும் கட்டளையிடுவார் என்றும் அவர்கள் கர்த்தருடைய வழியை கைக்கொள்ளுவார்கள் என்றும் நான் அவரை அறிந்திருக்கிறேன். 20 அப்பொழுது கர்த்தர், சோதோம் கொமோராவின் கூக்குரல் பெரிதாயிருக்கிறது, அவர்களுடைய பாவம் மிகவும் கொடியதாயிருக்கிறது என்றார். 21 நான் இறங்கிப் போய் எனக்கு வந்த கூக்குரலின்படி அவர்கள் செய்திருக்கிறார்களா என்று பார்ப்பேன், இல்லாவிட்டால் நான் அறிவேன் என்றார். 22 அப்பொழுது அந்த மனுஷர் தங்கள் முகங்களை அங்கிருந்து திருப்பி சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ கர்த்தருக்கு முன்பாக நின்றான். 23 பில்க்ரோ அப்பொழுது ஆபிரகாம் நெருங்கி வந்து, துன்மார்க்கரோடே கூட நீதிமான்களையும் அழிப்பீரோ என்றான். 24 ஒருவேளை அந்த நகரத்திற்குள் 50 நீதிமான்கள் இருந்தால் நீயும் அந்த 50 நீதிமான்களுக்காக அந்த இடத்தை அழித்து
அதில் இருக்கிற 50 நீதிமான்களுக்காக காப்பாற்றாமல் இருப்பாயா? 25 இப்படிச் செய்வது துன்மார்க்கரோடே நீதிமான்களையும் கொன்று போடுவது, நீதிமான்கள் துன்மார்க்கரைப் போல இருப்பது. உம்மை விட்டு தூரமாயிருப்பது, உம்மிடமிருந்து தூரமாயிருப்பது, உம்மிடமிருந்து தூரமாயிருப்பது, நீர் அப்படிச் செய்வது, உம்மிடமிருந்து தூரமாயிருப்பது. பூமி எங்கும் நியாயாதிபதி நீதியைச் செய்ய மாட்டாரா? 26 கர்த்தர் சோதோமில் 50 நீதிமான்களைக் கண்டால் அவர்களுக்காக அந்த இடத்தையெல்லாம் காப்பாற்றுவேன் என்றார். 27 ஆபிரகாம் பிரதியுத்தரமாக, இதோ தூசியும் சாம்பலுமாகிய கர்த்தரிடத்தில் பேசத் துணிந்தேன். 28 ஒருவேளை அந்த 50 நீதிமான்களில் 5 பேர் குறைவுபடுவார்கள். 5 பேர் குறைவுபடுவதால் நீர் அந்த நகரம் முழுவதையும் அழிக்கிறீரா? அதற்கு அவர், நான் அங்கே 45 பேரை கண்டால் அதை அழிக்க மாட்டேனா? 29 அவர் மறுபடியும் அவனிடம் பேசி, அங்கே 40 பேர் காணப்பட்டிருக்கலாம் என்றார். அதற்கு அவன், 40 நீதிமான்களுக்காக நான் அதைச் செய்ய மாட்டேன் என்றான். 30 அதற்கு அவன், ஆண்டவர் கோபப்பட வேண்டாம், நான் பேசுவேன், 30 நீதிமான்கள் அங்கே காணப்படுவார்களே என்றார். அதற்கு அவன், 30 நீதிமான்கள் அங்கே காணப்படுவார்களே என்றார். 31 அதற்கு அவன், இதோ நான் கர்த்தரிடத்தில் பேசத் துணிந்தேன், 20 நீதிமான்கள் அங்கே காணப்படுவார்களே என்றார். 20 நீதிமான்கள் நிமித்தம் அதை அழிக்க மாட்டேன் என்றார். 32 அதற்கு அவன், ஆண்டவர் கோபப்பட வேண்டாம், நான் இன்னும் ஒரு முறை மட்டும் பேசுவேன், 10 நீதிமான்கள் அங்கே காணப்படுவார்களே என்றார். அதற்கு அவன், 10 நீதிமான்கள் அங்கே காணப்படுவார்கள் என்றார். 33 கர்த்தர் ஆபிரகாமோடே பேசி முடித்தவுடனே போய்விட்டார். ஆபிரகாம் தம்முடைய இடத்திற்கு திரும்பினார். அதிகாரம் 19 லோத்து பரிசுத்த மனிதர்களை உபசரிக்கிறார். சோதோமின் மனிதர்கள் லோத்தின் விருந்தினர்களை துஷ்பிரயோகம் செய்ய முயற்சி செய்கிறார்கள். குருட்டுத்தன்மையால் பாதிக்கப்படுகிறார்கள். லோத்து சோதோமை விட்டு அனுப்பப்படுகிறார். கர்த்தர் சோதோம் கொமோராவின் மீது கந்தகத்தையும் நெருப்பையும் பொழிகிறார். லோத்தின் மகள்கள் தேசத்தில் அவருடைய சந்ததியை பாதுகாக்கிறார்கள். 1 மாலையில் 2 தேவதூதர்கள் சோதோமுக்கு வந்தார்கள். லோத்து சோதோமின் வாசலில் அமர்ந்தார். லோத்து அவர்களை கண்டு எழுந்திருந்து அவர்களை சந்திக்க தரையை நோக்கி முகங்குப்புற வணங்கினார். 2 அப்பொழுது அவன், இதோ என் ஆண்டவர்களே, உங்கள் ஊழியக்காரனுடைய வீட்டிற்குள் நுழைந்து இரவு முழுவதும் தங்கி உங்கள் கால்களை கழுவுங்கள், நீங்கள் அதிகாலையில் எழுந்து உங்கள் வழிகளில் செல்லுங்கள் என்றான். அதற்கு அவர்கள், இல்லை, ஆனால் இரவு முழுவதும் தெருவில் தங்குவோம் என்றார்கள். 3 அவன் அவர்களை மிகவும் வற்புறுத்தினான். அவர்கள் அவனிடத்தில் வந்து அவன் வீட்டிற்குள் பிரவேசித்தார்கள். அவன் அவர்களுக்கு விருந்து வைத்து புளிப்பில்லாத அப்பங்களைச் சுட்டான். அவர்கள் சாப்பிட்டார்கள். 4 ஆனால் அவர்கள் படுப்பதற்கு முன்பு சோதோம் நகர ஆண்கள் கூட, வயதானவர்கள் மற்றும் இளைஞர்கள் என அனைவரும் வீட்டைச் சுற்றி வளைத்தனர். Five, and I will fetch a morsel of bread, and comfort ye your hearts. After that ye shall pass on, for therefore ye come to your servant. And they said, So do, as thou hast said. 6 And Abraham hastened into the tent unto Sarah, and said, Make ready quickly 3 measures of fine meal, knead it, and make cakes upon the hearth. 7 And Abraham ran unto the herd, and fetched a calf tender and good, and gave it unto a young man, and he hasted to dress it. 8 And he took butter, and milk,
and the calf which he had dressed, and set it before them. And he stood by them under the tree, and they did eat. 9 paragraph mark. And they said unto him, Where is Sarah thy wife? And he said, Behold, in the tent. 10 And he said, I will certainly return unto thee according to the time of life, and, lo, Sarah thy wife shall have a son. And Sarah heard it in the tent door, which was behind him. 11 Now Abraham and Sarah were old and well stricken in age, and it ceased to be with Sarah after the manner of women. 12 Therefore Sarah laughed within herself, saying, After I am waxed old shall I have pleasure, my Lord being old also? 13 And the Lord said unto Abraham, Wherefore did Sarah laugh, saying, Shall I of a surety bear a child, which am old? 14 Is anything too hard for the Lord? At the time appointed I will return unto thee, according to the time of life, and Sarah shall have a son. 15 Then Sarah denied, saying, I laughed not. For she was afraid. And he said, Nay, but thou didst laugh. 16 paragraph mark. And the men rose up from thence, and looked toward Sodom, and Abraham went with them to bring them on the way. 17 And the Lord said, Shall I hide from Abraham that thing which I do? 18 Seeing that Abraham shall surely become a great and mighty nation, and all the nations of the earth shall be blessed in him. 19 For I know him, that he will command his children and his household after him, and they shall keep the way of the Lord, to do justice and judgment. That the Lord may bring upon Abraham that which he hath spoken of him. 20 And the Lord said, Because the cry of Sodom and Gomorrah is great, and because their sin is very grievous. 21 I will go down now, and see whether they have done altogether according to the cry of it, which is come unto me, and if not, I will know. 22 And the men turned their faces from thence, and went toward Sodom, but Abraham stood yet before the Lord. 23 paragraph mark. And Abraham drew near, and said, Wilt thou also destroy the righteous with the wicked? 24 Peradventure there be 50 righteous within the city. Wilt thou also destroy and not spare the place for the 50 righteous that are therein? 25 That be far from thee to do after this manner, to slay the righteous with the wicked, and that the righteous should be as the wicked, that be far from thee. Shall not the judge of all the earth do right? 26 And the Lord said, If I find in Sodom 50 righteous within the city, then I will spare all the place for their sakes. 27 And Abraham answered and said, Behold now, I have taken upon me to speak unto the Lord, which am but dust and ashes. 28 Peradventure there shall lack 5 of the 50 righteous. Wilt thou destroy all the city for lack of 5? And he said, If I find there 40 and 5, I will not destroy it. 29 And he spake unto him yet again, and said, Peradventure there shall be 40 found there. And he said, I will not do it for 40's sake. 30 And he said unto him, O let not the Lord be angry, and I will speak, peradventure there shall 30 be found there. And he said, I will not do it, if I find 30 there. 31 And he said, Behold now, I have taken upon me to speak unto the Lord, peradventure there shall be 20 found there. And he said, I will not destroy it for 20's sake. 32 And he said, O let not the Lord be angry, and I will speak yet but this once, peradventure 10 shall be found there. And he said, I will not destroy it for 10's sake. 33 And the Lord went his way, as soon as he had left communing with Abraham, and Abraham returned unto his place. Chapter 19 Lot entertains holy men. The men of Sodom seek to abuse Lot's guests and are smitten with blindness. Lot is sent out of Sodom.
The Lord rains brimstone and fire upon Sodom and Gomorrah. Lot's daughters preserve his seed in the land. 1 And there came 2 angels to Sodom at even. And Lot sat in the gate of Sodom. And Lot seeing them rose up to meet them. And he bowed himself with his face toward the ground. 2 And he said, Behold now, my lords, turn in, I pray you, into your servant's house, and tarry all night, and wash your feet, and ye shall rise up early, and go on your ways. And they said, Nay, but we will abide in the street all night. 3 And he pressed upon them greatly, and they turned in unto him, and entered into his house, and he made them a feast, and did bake unleavened bread. And they did eat. 4 Paragraph mark. But before they lay down, the men of the city, even the men of Sodom, compassed the house round, both old and young, all they. ஆபிரகாம் ரொம்ப வருந்தி கேட்குறாரு, இவ்வளோ நீதிமான்கள் தான் அழிப்பீங்க. லோத்தோட குடும்பத்தில் வெறும் 4 நீதிமான்கள் தான். அதில் மருமகன்கள் இருந்தால் அவங்களையும் கூட கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. அவங்களையும் கூட கூட்டிகிட்டு வா, வெளியே போயிடலாம் அப்படின்றாரு. ஏன்னா அந்த ஊரை அழிக்கணும் அப்படின்னு. ஆபிரகாம் வருந்தி கேட்டு லாஸ்ட்டில் லோத்தோடைய மனைவி, லோத்தோட 2 குமாரத்திகள் இவங்களை மட்டும் கூப்பிட்டுட்டு வெளியே வராது. அதுக்கப்புறம் அந்த ஊரை அழிக்கும் போது பின் திரும்பி பார்க்காதீங்க யாரும் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க மனைவி பார்க்குறாங்க. அவங்க இப்போயும் அந்த இடத்துல அவங்களோட கல் தூண் இருக்காங்கன்றது ஹிஸ்ட்ரியில் இருக்குது. அது நடந்த இடத்துல இன்னமும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தேவனோட வருகை எப்போ அப்படின்னு சொல்கிறாங்க. தேவனோட வருகை எப்போ அந்த தூண் மாறுமா? தேவன் நீதி செய்யக்கூடிய தேவன் பட்சத்தில் இருந்து மறித்தவங்க தேவனால் செய்யாதீங்க சொன்னதை செஞ்சதுனால அவங்க வாழ்க்கை, அதாவது லோத் அவங்க மனைவி அந்த ஊரை திரும்பி தான் பார்க்காதீங்கன்னு சொன்னாங்க. திரும்பி பார்த்தாங்க. அதுதான் அவங்க தப்பு. அந்த தப்பு மன்னிக்கப்படுமான்றது இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகையில் தெரியும். அவங்க அப்படியே தூணாக மாறிட்டாங்க சடன்லி. அதுக்கப்புறம் லோத்தோட குடும்பத்திலேருந்து சில இதெல்லாம் நடக்குது. அதை நம்ம வரும் அதிகாரத்தில் பார்ப்போம். இப்போ ஆமிஷ் புக்ஸ் பார்ப்போம். நீங்கள் நினைப்பதை விட இதைச் செய்வது மிகவும் எளிதானது. நீங்கள் gometelevision.comஇல் இணையத்தில் சென்றால் அதை எப்படி செய்வது என்பதற்கான வழிமுறைகளை நீங்கள் அங்கு காணலாம். இன்று நான் செல்ல தயாராக இருந்தேன். அவள் அலமாரியில் இருந்து தனது மார்ஷ்மெல்லோவை வெளியே எடுக்க செட்டின் மறுமுனைக்கு நடந்து சென்றபோது ஒரு பலத்த இடி மற்றும் கண்ணாடி உடைக்கும் சத்தம் கேட்டது. நான் தரையில் இருப்பதைக் கண்டேன். டாட் என் மேல் அமர்ந்திருந்தார். தரையுடன் இணைந்திருந்த என் தலையின் பின்புறத்தை நான் தேய்த்தேன். என்ன நடந்தது? டாட் என் மீது ஈறினார். ஏதோ வெடித்தது. வெப்பமா? பேலி. நான் குதித்து எழுந்தேன், ஆனால் என் கால்கள் கொஞ்சம் தள்ளாடுவதைக் கண்டேன். பேலி தரையில் குனிந்து கிடப்பதைக் கண்டேன். அவள் கைகளில் ஒரு தேநீர் துண்டை பிடித்தபடி திகைத்து போனாள். ஒரு குழு உறுப்பினர் ஒரு தீயணைப்பு கருவியை பிடித்து செட் முழுவதும் வெள்ளை நுரையை ஊத்தினார். அதை நிறுத்து. வீட்டின் பொருட்டு எதுவும் தீப்பிடிக்கவில்லை. அடுப்பை அணைத்துவிடு. இயக்குனர் கத்தினார்.
யாருக்காவது காயம் ஏற்பட்டதா? பெய்லி எழுந்து நின்றாள். எல்லோரும் நலமா? நான் அறையைச் சுற்றி பார்த்தேன். பெய்லி, கேமராமேன் டெவன், இயக்குனர் ரேமண்ட். டாட், எப்படி என்று நினைத்து நான் வெட்கப்பட்டேன். And it's much easier to do than you might think. If you go online to gourmettelevision.com, you can find the instructions on how to make it there. Today, I had some ready to go. Just as she walked to the other end of the set to pull her marshmallow out of the cupboard, there was a loud bang and the sound of shattering glass. I found myself on the ground with Todd on top of me. I rubbed the back of my head where it had connected with the floor. What happened? Todd climbed off me. Something blew up. Blew up? Bailey. I jumped to my feet but found that my legs were just a little bit wobbly. I spotted Bailey crouching on the floor. She looked stunned as she gripped a tea towel in her hands. A crew member grabbed a fire extinguisher and blew white foam all over the set. Stop that. Nothing is on fire, for Pete's sake. Turn off the stove, the director shouted. Is anyone hurt? Bailey jumped to her feet. Is everyone okay? I glanced around the room. I saw Bailey, Tevin the cameraman, Raymond the director, Todd. I felt myself blush just remembering how. Piano, books. விசைப்பலகையில் உள்ள வெள்ளை விசைகளுடன் ஸ்டாப்பில் உள்ள குறிப்புகளை ஒத்திருத்தல். ஸ்டாப்பில் உள்ள ஒவ்வொரு குறிப்பும் விசைப்பலகையில் ஒரு வெள்ளை விசையை குறிக்கிறது. விசைப்பலகையின் நடுப்பகுதி அதிகம் பயன்படுத்தப்படுவதால் இரட்டை ஸ்டாப் மைய விசைகளை குறிக்கிறது. கீழே உள்ள வரைபடத்தில் ஸ்டாப்பில் உள்ள குறிப்புகள் விசைப்பலகையில் உள்ள தொடர்புடைய விசைகளுடன் இணைக்கப்பட்டுள்ளன. இப்போது நீங்கள் ட்ரெபிள் மற்றும் பாஸ் கிளப்களை பற்றி அறிந்து கொண்டீர்கள். ஒரு குறிப்பிட்ட குறிப்பை வாசிக்க எந்த கையை பயன்படுத்த வேண்டும் என்பதை தீர்மானிக்க அவற்றை பயன்படுத்த வேண்டும். ட்ரெபிள் கிளெஃப் சமன் வலது கை, பாஸ் கிளெஃப் சமன் இடது கை. இனிமேல் எந்த கையை பயன்படுத்த வேண்டும் என்பதை தீர்மானிக்க ஸ்டெம் திசையை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். GABCDEF 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 SSI மற்றும் 7 முக்கிய குறிப்புகள் வரிகளில் GDACEBF நடுவில் கீழே உள்ள வரைபடத்தில் காட்டப்பட்டுள்ள 7 குறிப்புகளை மனப்பாடம் செய்யுங்கள். G, D மற்றும் A ஆகியவை கீழே உள்ள வரிகளிலும் நடுவிலும் பாஸ் கிளப்பிற்கு மேலேயும் உள்ளன. E, B மற்றும் F ஆகியவை கீழே உள்ள வரிகளிலும் நடுவிலும் ட்ரெபிள் கிளப்பிற்கு மேலேயும் உள்ளன. நடுத்தர C 2 கிளப்களின் நடுவில் ஒரு குறுகிய கோட்டில் உள்ளது. பக்கத்தின் கீழே உள்ள விசைப்பலகை வரைபடத்தை மூடி ஸ்டாப்பில் உள்ள குறிப்புகளை சீரற்ற முறையில் சுட்டிக்காட்டவும். நீங்கள் சுட்டிக்காட்டிய குறிப்புகளை பியானோவில் வாசிக்கவும். இந்த குறிப்புகளை கற்றுக்கொள்ள 3, 7, 11, 13, 18, 20, 24 மற்றும் 28 ஆகிய அட்டைகளை பயன்படுத்தவும். குறிப்புடன் அட்டையின் பக்கவாட்டை பாருங்கள். குறிப்பின் பெயரைச் சொல்லி அதை விசைப்பலகையில் இயக்கவும். பின்னர் உங்கள் பதிலைச் சரிபார்க்க அட்டையை திருப்புங்கள். குறிப்புகளை விரைவாக அடையாளம் காண உங்களுக்கு உதவ அட்டைகளை ஒவ்வொன்றாக காட்ட யாரையாவது கேளுங்கள். மற்றும் கீழ் வரி நடுவரி மேல் வரி நடு சி கீழ் வரி நடுவரி 44.
Correlacionar las notas del pentagrama con las teclas blancas del teclado. Cada nota del pentagrama representa una tecla blanca del teclado, puesto que la parte central del teclado es la más usada. El doble pentagrama representa las teclas del centro. En el esquema de abajo se encuentran las notas del pentagrama ligadas a las teclas correspondientes en el teclado. Ahora que ha aprendido acerca de las claves de sol y de fa, usted debería usarlas para determinar qué mano usar para tocar cierta nota. Clave de sol igual a mano derecha. Clave de fa igual a mano izquierda. De ahora en adelante debe evitar guiarse por la dirección de la plica para determinar qué mano usar. Sol, la, si, do, re, mi, fa, sol, la, si, do, re, mi, fa, sol, la, si, do, re, mi, fa, SSI. Y 7 notas importantes sobre las líneas sol, re, la, do, mi, si, fa central. Aprenda de memoria las 7 notas que se muestran en el esquema de abajo. Sol, re y la están en las líneas de abajo, del centro y de arriba de la clave de fa. Mi, si y fa están en las líneas de abajo, del centro y de arriba de la clave de sol. El do central está en medio de las dos claves sobre una línea corta. Cubre el dibujo del teclado que se encuentra al pie de la página y señal las notas del pentagrama al azar. Toque en el piano las notas que señaló. Use las tarjetas 3, 7, 11, 13, 18, 20, 24 y 28 para ayudarle a aprender estas notas. Vea el lado de la tarjeta que tiene la nota. Diga el nombre de la nota y tóquela en el teclado. Luego dé vuelta la tarjeta para verificar su respuesta. Pida a alguien que le muestre las tarjetas una por una a fin de aprender a reconocer las notas más rápidamente. Y, línea inferior, línea intermedia, línea superior, do central, línea inferior, línea intermedia, lin 44. No. Concepts books. Why did God இங்கிலாந்தில் வளர்ந்த வரும் செய்தி ஊடகங்கள் ஒளிப்படங்களில் சிறியதாக இருந்தாலும் இருபத்தெட்டு தேவை மற்றும் சந்தை வளத்துடன் செய்தி வெளியீடுகள் அரசியல்வாதிகளின் செயல்பாடுகளை அவர்களின் தொகுதிகளுக்கு அதிகமாக தெரிவிப்பதன் மூலம் அரசியல் வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்த தொடங்கின. தணிக்கை சட்டங்களும் அச்சு இயந்திரங்களும் அணுகலை கட்டுப்படுத்துவதும் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தி செய்தி ஊடகங்களின் வளர்ச்சியை தடுத்து நிறுத்திய அதே வேளையில்
1641 புரட்சிகர இங்கிலாந்தில் ஒழுங்குமுறை ஆட்சி முறிந்தது. உள் ஊடகங்கள் முதன்மையாக அரசியல் தன்மையை கொண்டது மற்றும் ரிலீஸ் அல்லது பாராளுமன்றம் ராயலிஸ்ட் அல்லது பாராளுமன்றம் கட்சியுடன் நெருக்கமாக தொடர்புடையது என்றாலும் அடுத்த புக்கு எனக்கு நிறைய ஆசை இருந்தன. எனக்கு ஒரு பெரிய வாழ்க்கை வேண்டும் என்று ஆசை இருந்தது. தேவாலயத்தை கொண்டிருந்த மலையில் நான் ஏறியது. மிஸ் விஸ்கட் அறிந்திருந்தாரே. அந்த மெர்கிரியட்டும் நானும் விடுதிக்கு வெளியே உள்ள மரத்தில் பெண்களைப் போல தொங்கிக் கொண்டிருந்தோம். எங்கள் தெரியல. அவருக்கு ஹைட்ஸ் கோலன் வசன வந்ததாக எனக்கு இருக்கிறது. அம்மா அந்த வாசனையை தோட்டத்தில் முயற்சிப்பது, அறுவடை செய்வது அல்லது ஊறுகாய் செய்வது என்று விவரித்தார். திவன் நோக்கி என்னை அழைத்து சென்றான். அதை வைக்க அந்த நேர்த்தியான வழியும் இல்லை. வா, உட்காரு. நான் என் கால்களால் அம்பலத்தில் ஊற்றி பதித்தேன். மேலாளருடன் யோசனை. மேலும் ஆய்வு மின்னஞ்சல். இந்த வளத்தின் நோக்கம் துவக்குபவர் யோசனை செயல்படுத்துவதில் தீவிரமாக இருந்த வேண்டும் என்பதை ஒரு நபர் ஒரு சிறந்த யோசனையாக பெற்று அதை வேறொருவரில் ஒப்படைத்து அசாதாரணமான அல்லது யோசனை ஒரு நபரின் நிபுணத்துக்கு வெளியே இருந்தால் அவர் அல்லது அவன் குறைந்தபட்சம் யோசனையை ஆதரிப்பதில்லை.
ஆரஞ்சு விதை வகைகள். மேலும் யோசனை தொடர்ந்து முன்னேற வேண்டும் என்பது குறித்து ஆதரவு. ஆரஞ்சு பூக்கள் ஒரு யோசனையை அங்கீகரிக்கப்படும் செயல்படுத்த உடன் அதிலே அதிகாரப்பூர்வ ஆரஞ்சு பூவாக மாறும். அந்த பக்கம் ஊழியர்கள் மதிப்பீடு செய்ய பார்வையில் கூடிய வளர்ந்த யோசனையும் ஒரு ஆகும். யோசனைகளில் ஒட்டு மொத்த வெற்றிகளையும் சாப்பிட்டது. அடுத்து லாஸ்ட் புக். அதிகமாக ஆணவம் கொள்ளாதே என்றார் ஸ்பானிஷ் டிராவரஸ். விஷயத்தில் அது எந்த வழியிலும் நடந்திருக்கலாம். நாங்கள் அதிர்ச்சிவசமாக வெளியேறினோம். ஆமாம், கார்னோலஸ் கூறினார். நாங்கள் எங்கள் பெரியவரை இழந்துவிட்டோம். ஸ்டீவர்ட்ஸ் இல்லாமல் நாம் என்ன செய்ய போகிறோம்? நம்பிக்கையை வாக்கு எடுப்பதற்கு நன்றி. ஜே என் மில்க் ஷேக்கையும் பெரியையும் என் முன் வைத்தபோது நான் சொன்னேன், நோவாவின் பிரச்சனை அவருடைய தன்னம்பிக்கை. அவர்தானே முட்டாள் என்று நினைக்கிறார், அதனால் முட்டாள் போல் விளையாடுகிறார் என்று ஜேன் கூறினார். அடுத்து நான் இல்லை. மணி அடித்த உடனேயே நான் கிளம்பிட்டேன். அவள் கண்ணிலே பட்டதும் நான் மீண்டும் ஏற்பட்டதை உணர்ந்தேன். ஒரு சாக்லேட் கேஷுக்கும் ஒரு தட்டு பெரியும் என்று நான் சொன்னேன். டயட் கோக் என்றால் ஜேனா கொண்டு வருகிறாயா? ஜேனா சென்றதும் அவள் சொன்னாள், இல்லை. நான் அவர்கள் ஒரு பார்வை பார்த்து சொன்னேன், எனக்கு பசிக்கிறது. பேச்சு முழுவதும் பிலோ ஆப்புகளின் முதல் சுற்று பற்றியதாகவே இருந்தது. என்னன்னா, உலகத்தில் அநேக மொழி இருந்தாலும் அது எப்படியாப்பட்ட புக்காக இருந்தாலும் இப்போ ஈஸியாக அதை மொழிபெயர்க்கலாம், படிக்கலாம், அதை புரிஞ்சிக்கலாம்ன்றத இப்போ ஒரு முக்கியமான ஒரு இதாக இருக்குது. அந்த பாபேலில் கோபுரத்துலேருந்து மக்கள்லாம் ஒரே இடத்துல இருந்தாங்கன்னு சொல்லி மொழியை பிரித்து விடுறாரு கடவுள். அந்த இடத்துல இருந்து மக்கள்லாம் உலகம் ஃபுல்லாக பரவி போய் வாழ தொடங்குறாங்க. அப்படி தொடங்கின இடத்துல இருந்து உருவான மொழி தான் நம் எல்லா மொழிகளும். ஏன் அப்படின்னா, அந்த இடத்துல ஒரே இடத்துலையே வாழக்கூடாது, நீங்கள் பிரிஞ்சு போய் பூமியை பண்படுத்தி அதை நீங்கள் ஆளுகை செய்யுங்க, உங்கள் வசத்தில் உங்கள் கையில் ஒவ்வொருத்தரும் அப்படின்ற ஒரு முக்கியத்தை அங்கே வச்சுருக்கார் கடவுள். அதன் பிரகாரமாக பூமி அனைத்துக்கும் போய் வாழலாம், அதுதான் சொல்லியிருக்காரே தவிர சண்டை பண்ண சொல்லலை,
பிரிவினை ஏற்படுத்திக்க சொல்லலை. ஒற்றுமையாக இருங்க, உங்கள் தேவைக்கு மற்ற எல்லாரோடமும் ஒற்றுமையாக இருங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. மெய்யான தேவனை தேடி அவரை நேசித்து நம்மலாம் எதுக்கு நம்ம அந்த உலகத்தில் படைக்கப்பட்ட நோக்கம் என்னன்றது தெரிஞ்சு திரும்பி நம்ம யார்கிட்ட போகிறோன்றது தெரிஞ்சு வாழ கற்றுக்கணும் அப்படின்றது தான் இந்த உலகம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குது. முதலாவது நம்ம ஆசைகள் எவ்வளோ வேணா இருக்கலாம், ஆனால் நம்ம ஆசைப்படுறது அதுதான். பிதாவானவர் தன்னுடைய குமாரனை நம்மளுக்கோசம் கொடுத்துருக்காரு. அந்த இடத்துல ஆபிரகாமுடைய குமாரனை கேட்குறாரு, ஆனால் அதை அவர் தவிர்த்து தன்னுடைய குமாரனையே புதிய ஏற்பாட்டில் கொடுத்து பலியாக்கி 3ஆம் நாள் உயிர்த்தெழ வச்சார். அதை காட்டிலும் உலகத்தில் உண்மையான அன்பு வேறு எதுவுமே இல்லை அப்படின்றது தான். உலகத்தில் பூமியில் முக்கியமானது என்னென்னா குடும்பம். அந்த குடும்பத்தில் அன்பாக வாழணும். எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த அன்புக்குள்ளே வாழணும். அந்த அன்புக்குள்ளேருந்து பல குடும்பங்கள் ஏற்படணும். இதுதான் முக்கியமான நோக்கம். அது ஒவ்வொருத்த ஆசைக்கு ஏற்ற மாதிரி நடக்கும். இதுதான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வாழணும். அதே மாதிரி நம்ம படைக்கப்பட்ட நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லலாம். நம்மளாம் தேவனுடைய சேர்ந்து அவர் இருக்க இடத்துல தூதர்கள் எப்படி இருப்பாங்க, நம்ம ஆராதிக்கணும். அவரை தேவ பயபக்தி உள்ள சந்ததியை உண்டு பண்ணணும். 1% கூட தப்பு பண்ணக்கூடாது, நன்மை தான் செய்யணும் அப்படின்றது தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் இந்த பூமியில். இதை நம்ம தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சிக்கணும். அவர் வருகையினப்போ நம்ம ஆயத்தமாக இருக்கணும், பயப்படக்கூடாது. அவர் வருகையை நோக்கி நம்ம செல்லணும். அவர் வருகையில் நம்மளுக்கு வயசாகுதுன்னு கூட நம்ம கவலைப்படக்கூடாது. நம்மளுக்கு ஏன் இப்படிலாம் நடக்குதுன்னு கூட கவலைப்படக்கூடாது. எல்லாம் நன்மைக்கு. மெய்யான தேவன் கண்டிப்பாக நம்மளை அவர் வருகையின் போது கூட்டி சேர்ப்பார். நம்ம அதில் கரை திரையற்ற மக்களாக வாழணும். நம்மளை பார்த்து பல மக்கள் இயேசுவை பின்பற்றணுமே தவிர பேக் வாங்கிடக்கூடாது 1% கூட. ஓகேங்களா? எல்லா இடத்துலையும் நீங்கள் சாட்சியாக திகழணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.